AI Masterclass for Designing an Advertisement. இன்றைக்கு நான் ஒரு டெம்ப்ளேட் வந்து அதாவது நான் அந்த டெம்ப்ளேட்டை உங்களுக்கு தரேன். நான் இந்த வாட்ஸ்அப்பில் போடுறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டெம்ப்ளேட்டை வச்சு ஒரு டிசைனை செய்ய போகிறோம். அதுக்கு அந்த டிசைன் என்னன்னு சொன்னால் இதுதான் அந்த டெம்ப்ளேட். இது ஒரு டெம்ப்ளேட். சரி, இதிலிருந்து இந்த ஃபைல் அப்படியே வேர்டில் உள்ள இந்த ஃபைலை நான் வாட்ஸ்அப் பண்ணுறேன். நீங்களாம் செஞ்சு பார்க்கலாம், இன்ட்ரெஸ்டாக ரைட். இந்த ஃபைல் வந்து ஒரு ஷூ அட்வர்டைஸ்மெண்ட்டுக்குரிய ஒரு டெம்ப்ளேட் உண்டு. அப்போ நாங்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை செய்யலாம் எப்படின்னு சொன்னால் அவன்கிட்ட செஞ்சு பார்ப்போம். நான் முதலாவது இந்த ஃபைலை நான் அப்படியே காப்பி பண்ணி இதை அப்படியே காப்பி பண்ணுறேன், ஃபுல்லாக காப்பி பண்ணி இதை அப்படியே காப்பி பண்ணுங்க. அது போல் ஜெமினிக்கு போங்க, இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் இதுக்கு ஒரு அட்டாச் பண்ணணும் ஷூ. எங்களுக்கு விருப்பமான ஒரு ஷூ ஒன்றுன்றதை விட ரெண்டு, இது மாதிரி ரெண்டு உள்ளத்தை அட்டாச் பண்ணுங்கள். நான் முதல்ல இந்த டிசைனை அட்டாச் பண்ணுறேன். இந்த டெம்ப்ளேட் வந்து ரெண்டு ஷூக்கு தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்குது. ஓகே, அதுக்கு பிறகு நான் இந்த இடத்துல போய் இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். இப்போ பார்ப்போம் நாங்கள் என்ன டிசைன்ஸ் எங்களுக்கு வருகுதுன்னு சொல்லி. கிரியேட் ஆகுது இமேஜ். ஓகே, கிரியேட் ஆகும் வரைக்கும் நாங்கள் பார்ப்போம். இந்த டெம்ப்ளேட் ஃபைல் வந்து நான் ஒரு டிசைன்லேருந்து கிரியேட் பண்ண ஒரு டெம்ப்ளேட். நாங்கள் மாஸ்டர் கிளாஸில் எப்படி இது மாதிரி டெம்ப்ளேட் ஒன்று நாங்கள் டிசைன் க்ரியேட் பண்ணுவோன்றது தான் படிக்க போகிறோம். இதில் சில ஆப்ஷன்ஸ் எங்களுக்கு இருக்குது. நான் ரெட் கலரில் மார்க் பண்ணிக்கிறேன். முதலாவது மெயின் டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஒரு வேர்டிங் ஒன்று கொடுத்துருக்கிறேன், சப் டெக்ஸ்ட்டுக்கும் ஒன்று கொடுத்துருக்கிறேன். ஸ்டெப் இன்டு ஸ்டைல், நியூ அரைவல், ப்ரீமியம் ஸ்பாட் ஷோஸ். கீழே வந்து இது ஓகே, கீழே வந்து லைட்டிங் வந்து சாஃப்ட் லைட், டே லைட்னு இருக்குது, மூட், இதெல்லாம் வந்து இது மாற்றலாம். எங்களுக்கு இந்த ரெட் கலர் உள்ளதை நம்ம மாற்றலாம். சரியா, நைட் டைம் இது கொடுக்கலாம். சரி, இதெல்லாம் கொடுக்கலாம், இதுக்குரிய வேர்டிங்ஸ் எங்களுக்கு கொடுக்கலாம். ரைட், அப்போ நான் இதில் எங்களுக்கு இந்த பாப்போம் டிசைன் எப்படி வந்துருக்கு சொல்லி. ஓகே, நான் வந்துட்டு ஸ்டெப் இன்டு ஸ்டைல், நியூ அரைவல், ப்ரீமியம் ஸ்பாட் ஷூஸ். ரைட், இந்த வேர்டிங் எங்களுக்கு விருப்பம் சொன்னால் மாற்றி வேறொரு டிசைன்ஸ் கொடுக்கலாம். அது கேட்டோம். இந்த டெம்ப்ளேட் அப்படி தான் அமைஞ்சிருக்கு. ரைட், இந்த டெம்ப்ளேட்டில் எங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. இந்த டைப்போகிராஃபி கீழே எங்களுக்கு விருப்பமான வேர்டிங்கை கொடுக்கலாம். ரைட், கொடுத்துட்டு அந்த டிசைனை மாற்றலாம். நான் இன்னொரு வேர்டிங் கொடுத்து அடுத்த ஷோக்கு செஞ்சு பார்ப்போம். இது ஒரு டிசைன், அந்த டிசைன். அப்போ நீங்களும் என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த ஃபைலை நான் வாட்ஸ்அப்பில் போட்டேன். நீங்களும் இந்த ஃபைலை ஜெமினியில் போய் நீங்கள் ரெண்டு ஷூ எடுத்து சாம்பிள் ஷூ ரெண்டு செஞ்சு பாருங்க. ரைட், ஓகே. அடுத்து நாங்கள் போவோம் இன்னொரு செட்டுக்கு போய் இப்போ நான் மறுபடியும் நியூ ஷூ ஒன்று எடுக்கிறேன். அப்லோட் பண்ணுங்க, இந்த ஷூ அப்லோட் பண்ணுங்க. ஓகே, இப்போ இந்த இதில் வந்து இதெல்லாம் ரைட். ஓகே, இதில் வந்து நாங்கள் இந்த வேர்டிங்ஸை பொறுத்தவரை எனக்கு ஸ்டெப் இன்டு ஸ்டைல், நியூ அரைவல், ப்ரீமியம் ஸ்பாட் ஷூஸ், இதுக்கு வேறு ரெண்டு வேர்டிங்ஸ் நான் கொடுக்கணும். நான் வேர்டிங்க்கும் ஒரு சாம்பிள் ஒன்று இருக்குது, வேர்டில் செஞ்சது, அந்த சாம்பிள் இதுதான். இதில் பாருங்கள் நிறைய வேர்டிங் சாம்பிள் இருக்குது. ஸ்டெப் இன்டு ஸ்டைல் அண்ட் கம்ஃபர்ட், நியூ அரைவல், ப்ரீமியம் ஸ்பாட் ஷூஸ், லைட் வெயிட் அண்ட் கம்ஃபர்டபுள். இதெல்லாம் ப்ரொஃபஷனல் வேர்டிங்ஸ். இதெல்லாம் நாங்கள் எப்படி ஜென்ரேட் பண்ணி எடுக்கிறேன். இப்போ நீங்கள் எல்லாருக்கும் இது மாதிரி வேர்டிங்ஸ் எழுத இயலாது, சரிதானே? அப்போ இந்த மாதிரி வேர்டிங்ஸ் எப்படி நாங்கள் ஜென்ரேட் பண்ணுறதுன்றதெல்லாம் வந்து நாங்கள் மாஸ்டர் கிளாஸில் கதைப்போம். ரைட், இதில் விருப்பமான வேர்டிங்கை நான் செலக்ட் பண்ணலாம். ஷூக்கு மட்டுமல்ல, டெக்ஸ்டைலுக்கு, ஃபுட் ஐட்டத்துக்கு, எல்லாத்துக்கும் போல் இது மாதிரி வேர்டிங்ஸ் எங்களுக்கு டெவலப் பண்ணலாம், ஜென்ரேட் பண்ணலாம் லேஸாக. அந்த வேர்டிங்ஸை தான் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நான் ஸ்டெப் இன்டு ஸ்டைலுக்கு வந்து வேறொன்று கொடுப்போம். ரைட், அதுக்கு முதல்ல நான் என்ன செய்யணும்னு சொல்லி இதை காப்பி பண்ணி இதை அப்படியே காப்பி பண்ணி இதை மறுபடியும் காப்பி பண்ணி இதில் இது ஃபுல்லாக காப்பி பண்ணி இதோட காப்பி பண்ணி மறுபடியும் இல்லை பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த மாத்திரை மட்டும் எடுப்போம். எங்கே பேஸ்ட் ஓகே, நாங்கள் அப்படியே பாருங்கள் எங்கே மாத்திரத்துக்கு இருக்குன்னு சொல்லி ஸ்டெப் இன்டு ஸ்டைல் இது இருக்குது. இந்த இடத்துல நாங்கள் மாற்ற போகிறோம் ஒரு வேர்டிங். அதுக்குரிய வேர்டிங் என்னென்னு பாருங்கள். நியூ அரைவல், ஷார்ட் வெர்ஷன், நியூ ட்ரெண்டிங் ஷோஸ், ப்ரீமியம் ஸ்டைல் வெர்ஷன், ஸ்டெப் இன்டு ஸ்டைல். சின்ன வெர்ஷன் ஒன்று இருந்தால் நல்லா எடுப்போம். நான் இது எடுப்போம், என்ன நடக்குன்னு பார்ப்பேன். அப்படியே காப்பி பண்ணி
இந்த ஸ்டெப் இன்டு ஸ்டைல் இந்த bracket உள்ளுக்கு இன்வெர்டர் கமா உள்ள bracket உள்ளுக்கு நான் அதை அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன். டைப் பண்ணால் சரி. சப்டெக்ஸ்ட் வந்து நியூ அரைவல் ப்ரீமியம் ஸ்போர்ட் ஷூஸ் இருக்குது, அதுக்கு நாங்கள் மாற்றுவோம். இதில் வேறு நம்ம ஒரு என்ன கொடுப்போம், ஸ்பெஷல் ஆஃபர் அவைலபிள் நவ் நான் சும்மா கொடுக்குறேன். ரைட், ஓகே. நியூ அரைவல் ப்ரீமியம் ஸ்போர்ட் ஷூ, இந்த இன்வெர்டர் கமா உள்ளுக்குள்ளதை தான் நாங்கள் மாற்ற போகிறோம். ஓகே, அவ்வளோதான் மாற்றிக்கிறேன், வேறு ஒன்றும் மாற்றலை. சரிதானே? ரைட். இப்போ நாங்கள் இதை மறுபடியும் இதே நேரம் ஜென்ரேட் பண்ணுவோம். இந்த ஷூக்கு எப்படி வருதுன்னு பார்ப்போம். ரைட், இப்போ வருது பாருங்கள். வேறு டிசைன் வந்து அழகாக வந்துடுது. சரியா? நான் இதையும் ஓகே டவுன்லோட் பண்ணிட்டா பார்க்கலாம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இது முதலாவது. பழசை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு முந்தினது வந்து இது பழசு. ரைட், இவ்வளோ அழகாக வந்து இருக்குன்னு சொல்லி. ரைட், இன்னொன்று செஞ்சு பார்ப்போம், இன்னொன்று கொடுத்து பார்ப்போம். இந்த ஷூவெல்லாம் அடுத்த ஷூவை போட்டோம். இந்த ஷோ கொடுப்போம். இதுக்கு நாங்கள் ஓகே அதே பேஸ்ட் பண்ணோம். அந்த இதையே இதை நான் காப்பி பண்ணி அதே பேஸ்ட் பண்ணுறேன். இதில் பேஸ்ட் பண்ணுறேன். கிரியேட் இமேஜஸ். ரைட், இப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த டிசைன்ஸ் இந்த டெம்ப்ளேட்டை வச்சு நீங்கள் விருப்பமான ஷூ ஸ்லீப்பர்ஸை யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லி. ஷூண்டில் ஸ்லீப்பர்ஸை யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதில் நான் தந்திக்கிறேன் டெக்ஸ்ட் டெம்ப்ளேட் கொஞ்சம். இது 2 ஃபைலை நான் தாரேன். இதில் நீங்கள் விருப்பமான வேர்டிங்ஸை யூஸ் பண்ணுங்கள். சரியா? நீங்கள் இந்த வேர்டிங்ஸை போட்ட டைமில் கவனமாக போடணும். என்னென்னா இதில் இதில் நீங்கள் இந்த இடத்துல இந்த இன்வெர்டட் கமா ரெட் கலரில் காட்டிக்கலாம் தானே, இதுக்கு தான் வரணும். இந்த இன்வெர்டட் கமாவுக்கு வரணும். சரியாக போடணும். சரியா? எங்களுக்கு இதுலேயும் சில விஷயங்கள் செஞ்சு பார்க்கலாம். இந்த சாஃப்ட் டே லைட்டை மாற்றி பார்க்கலாம். மூட் வந்து எனர்ஜெட்டிக் இருக்குது, ஃபீலிங் ஃப்ரெஷ், இதையும் நாங்கள் மாற்றி பார்க்கலாம். அதே மாற்றி வந்து செஞ்சு பார்ப்போம் இந்த டிசைனுக்கு. ரைட், இதுதான் அது வந்து. ரைட், ஓகே. ஸ்டெப் இன்டு ஸ்டைல் நியூ அரைவல் எவ்வளோ அழகாக வந்துக்குன்னு பாருங்கள். ரைட், ஓகே. இப்போ நான் தேவைன்னு சொன்னால் அதையும் மாற்றி பார்ப்போம். அதை எப்படி மாற்றுறதை பார்ப்போம். நாங்கள் இதில் வந்து கொடுத்திருக்கிற வந்து சாஃப்ட் டே லைட்டை கொடுத்துருக்கு. இதுக்கு என்ன போடலாம்ன்றதை இப்போ நாங்கள் பார்ப்போம். ஓகே, நாங்கள் இதுக்கு மறுபடியும் அந்த இது மாற்றி கொடுத்து பார்ப்போம். சரி, இதே இதுக்கு நாங்கள் சேஞ்சஸ் பண்ணி பார்ப்போம். நான் இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு முதலாவது நாங்கள் அப்படியே கீழே மேலே போங்க. இதில் நாங்கள் பாருங்கள், நீங்கள் இதை வந்து இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணுறதை விட இந்த வேர்ட் ஃபைலை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது லேசி. சரிதானே? இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிவிட்டு காப்பி பண்ணுறது லேசி. நான் இதை மெயின் ஃபைலில் மாற்றாமல் அங்கே மாற்றுறேன். லைட்டிங் டைப்பும் மூடும் ஃபீலிங் இது 3 தான் நான் மாற்ற போகிறேன். ரைட், ஓகே. இப்போ நான் இதில் பார்ப்போம். முதலாவது லைட்டிங் டைப். இதுக்கு லைட்டிங் டைப்பில் சாஃப்ட் டே லைட்டுன்னு இருக்குது. சாஃப்ட் டே லைட்டை நான் இப்போ மாற்ற போகிறேன். என்னென்னு சொன்னால் சினிமேட்டிக்னு கொடுக்க போகிறேன். சினிமேட்டிக் தான் லைட். அடுத்தது வந்து மூடில் வந்து எனர்ஜெட்டிக்னு இருக்குது. இந்த எனர்ஜெட்டிக்கை நான் மாற்றுறேன், லக்ஸரின்னு கொடுக்குறேன். லக்ஸரி மூடை கொடுக்குறேன். அடுத்து வந்து ஃபீலிங் வந்து ஃப்ரெஷ்ன்னு இருக்குது. சாரி, ஃபீலிங் வந்து பாருங்க, இந்த இடத்துல மாத்திர கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் வேர்டில் மாற்றினா நல்லா. நான் இப்போ மாற்றி காட்டினதுக்கு ஃபீலிங் எங்கள் ஃபீலிங் மிஸ் ஆகிட்டு அழிஞ்சிட்டேன். ஃபீலிங் ஓகே. ஃபீலிங்கில் ஃப்ரெஷ்ன்னு இருக்கு. ஓ சாரி, சரி ஃப்ரெஷ் அப்படியே நான் ஃப்ரெஷ்ஷாக அடிச்சுட்டு யூத்ஃபுல் ஃபீலிங் கொடுப்போம். ப்ரீமியம் மட்டும் கொடுப்போம். ப்ரீமியம் அப்போ இது 3 விஷயத்த மாற்றிக்கிறேன். ப்ரீமியம் மாற்றிக்கிறேன், மூட் லக்ஸரி மாற்றிக்கிறேன், சினிமேட்டிக். இது 3 கொடுத்து இதே டிசைனை இப்போ நம்ம ப்ரொமோட் பண்ணி பார்ப்போம், ரன் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்கும்னு சொல்லி. இப்போ பார்த்து டிசைனை பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். எப்படி டிஃப்ரெண்ட் டைப்னு சொல்லு. ஸ்டெப் இன்டு ஸ்டைல் இதுதான் இப்போ வந்தது. 2 கலரில் கொஞ்சம் இந்த
ரெண்டு கொஞ்சம் சின்ன டிஃப்ரெண்ட் ஒன்று தான் காட்டுது அந்த லைட்டிங் ஸ்டைல்லையும் இதில் சரிதானே. ஸ்டெப் ஸ்டைல் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் வந்திருக்கு. ஓகே ரைட். இப்போ நான் இந்த டெம்ப்ளேட்டை தரேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் டிஃப்ரெண்ட் ஷூஸை டவுன்லோட் பண்ணி அந்த ஷூஸ்க்கு அப்ளை பண்ணுங்கள். ரிசல்ட்ஸை நீங்கள் குரூப்பில் அப்படியே பேஸ்ட் பண்ணுங்கள். சரியா? அப்போ நான் இந்த ரெண்டு ஃபைலையும் தரேன். இந்த ஃபைல், இந்த டெம்ப்ளேட் ஃபைல், இந்த டெம்ப்ளேட் ஃபைலை தரேன். இந்த டெம்ப்ளேட் ஃபைலில் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஃபுல்லாக காப்பி பண்ணி, சரி, இந்த ஃபைலை ஃபுல்லாக காப்பி பண்ணி நீங்கள் ஜெமினியில் பேஸ்ட் பண்ணி விருப்பமான ஷூ பேர்ஸை நீங்கள் போட்டு ரன் பண்ணுங்கள். இதுதான் நீங்கள் இதில் செய்கிற மெயினான விஷயம். சரியா? அப்படின்னா முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும், நாங்கள் கோர்ஸில் என்ன செய்வோம்னு சொன்னால் எந்த டெம்ப்ளேட்டை எப்படி நாங்கள் உருவாக்குன்றதை படிப்போம். அதுதான் முக்கியம். யாரும் இது மாதிரி டெம்ப்ளேட் தரலாம் நாங்கள் காப்பி பண்ணி செய்யலாம், அப்படி அல்ல. எங்களுக்கு தேவையான டெம்ப்ளேட்டை நாங்கள் எப்படி உருவாக்குன்றதை தான் நாங்கள் இதில் வந்து படிச்சுக்கணும். அதுதான் முக்கியம். இந்த டெம்ப்ளேட் எங்களுக்கு யார் தரலாம், யார் சரி உருவாக்கி தந்தா, ஏன்னா நாங்கள் டெம்ப்ளேட் உருவாக்க தெரியும்ன்றா தான் எங்களுக்கு தேவையான மாதிரி வேர்டிங்ஸ் எல்லாம் மாற்றிலாம் செய்யலாம். உதாரணத்துக்கு ஸ்டெப் இன்டு ஸ்டைல்ன்ற இடத்துக்கு வேறு வேர்டிங் தேவைன்னு அதை கொடுக்கலாம், கம்பெனி லோகோவை கொடுக்கலாம், அட்ரஸை கொடுக்கலாம், அப்படி நிறைய விஷயங்கள் வருது. சரிதானே? அதனால் அந்த விஷயங்கள் எல்லாம் நாங்கள் செய்கிறதுக்கு தான் நாங்கள் இந்த ப்ராம்ப்ட் எப்படி செய்கிறத படிப்போம். எனவே அதைத்தான் நாங்கள் கோர்ஸில் படிப்போம். அப்போ நான் இப்போ தரேன் இந்த ஃபைலையும் இந்த ஃபைலையும், இது வேர்டிங்ஸ் உள்ள ஃபைல். நான் ஏற்கனவே சொன்ன இந்த வேர்டிங்ஸ் எல்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறதை நாங்கள் கோர்ஸில் படிப்போம். இதெல்லாம் நாங்கள் டைப் பண்ணி கொண்டிருக்க தேவையில்லை, எங்களுக்கு ஏஐ தரும். சரிதானே? இது ரெண்டையும் தரேன். ஓகே.